ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ பேரு ஜானு. சின்ன வயசுல அவனுக்கு போலியோ அட்டாக் ஆனதுல 30 வருஷமா படுத்த படுக்கையா இருக்கான். இந்த சூழ்நிலையில தான் அவனுக்கு விவகாரமான ஒரு ஆசை வருது. அதுதான் பெண்ணாசை. வாழ்க்கையில விதவிதமான பெண்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஒத்துழைக்காத அவன் உடம்ப வச்சு அவன் ஆசையை தீர்த்துக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் தி செஷன்ஸ். 2012 வெளியான படம். இது ரொம்ப ரொம்ப ஏடாகூடமான படம். படம் முழுக்க ஏகப்பட்ட அந்தரங்க காட்சிகள் இருக்கும். இரட்டை அர்த்த வசனங்களும் நிறையா இருக்கும். சரி, இப்போ படத்துக்குள்ளே போகலாங்களா? அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக கேட்டுக்கிறதா, இந்த மாதிரி எந்த சேனலும் போடாத ரேரான படங்களை உங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுற விதமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. தொடர்ச்சியாக என்னோட வீடியோக்களுக்கு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுற நண்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ மார்க்கை காமிக்கிறாங்க. 30 வருஷங்களுக்கு முன்னாடி அவனுக்கு போலியோ அட்டாக் ஆனதால் அவனால் நார்மலாக நடமாட முடியாது. எப்பவுமே பெட்டில் தான் படுத்திருப்பான். இந்த மார்க் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளர், பத்தாவதுக்கு கவிஞரும் கூட. இவனோட கதை கவிதைகளுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்கிறதால இவனுக்கு பணத்துக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் அவனோட குறையே அவனால் எந்திரிச்சு நடக்க முடியாது. அவனால் மற்றவங்க உதவி இல்லாமல் எதையுமே பண்ண முடியாது. பரம்பரையாகவே பணக்காரனாக இருக்கிற மார்க்குக்கு பணத்துக்கோ வேலையாட்களுக்கோ எந்த பஞ்சமும் இருந்ததில்லை. அப்படி தான் அவனை பார்த்துக்கிறதுக்காக ஒரு லேடியை நர்ஸாக வச்சுருக்கான். அவங்க தினமும் காலையில் வந்து அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டு மேற்படி அவனை சுத்தம் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடுவாங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அவனுக்கு தேவையானதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவாங்க. அப்படி இன்றைக்கும் அந்த நர்ஸ் வந்து அவனை கவனிச்சுட்டு ஸ்ட்ரெச்சர்லேயே பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு தள்ளிட்டு போகிறாங்க. அங்கே போய் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அந்த ஃபாதர்கிட்ட நம்ம ஹீரோ மார்க்கும், இப்போ இருக்கிற அந்த நர்ஸு சரியில்லை, அவன் என்னை சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிறா, என்னை கவனிச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல நர்ஸ் எனக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க ஃபாதர் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறான். உடனே அவரும் கவலைப்படாமல் போயிட்டு வா, உனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல நர்ஸை நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த விளம்பரத்தை காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு பார்க்குறா. அந்த பொண்ணு பேர் அமேண்டா. ஆக்சுவலாக அந்த ஃபாதர் விளம்பரத்தில் என்ன கொடுத்துருப்பாருன்னா, நல்லா சிரித்து பேசக்கூடிய சர்வீஸ் ஓரியன்டான நர்ஸு வேணும் அப்படின்னு கொடுத்துருப்பாரு. அது இந்த பொண்ணுக்கு பிடிச்சி போக நம்ம ஹீரோ மார்க்கை வந்து பார்க்குறா. மார்க்கும் அவளை இன்டர்வியூ பண்ணுறான். சிரித்து பேசுகிற அவன் முகம், ஓப்பனாக பேசுகிற அவள் குணம், எல்லாத்துக்கும் மேலே பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்காளா. உடனடியாக அவளுக்கு அந்த வேலையை கொடுத்துட்றான். அவளுக்கு இந்த வேலையில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. இருந்தாலும் ஒரு நல்ல சம்பளத்துக்கு அவளை வேலைக்கு எடுக்கிறான். அந்த அமேண்டாவும் மார்க்கை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறா. அவனை ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறது, வெளியே கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது, பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது, அஃப்கோர்ஸ் அந்த ஸ்ட்ரெச்சரில் தள்ளிட்டு போகிறது தான். இருந்தாலும் அவன் விரும்பின இடத்துக்கெல்லாம் அவனை கூப்பிட்டு போகிறா. அவனுக்கு ஷேவிங் பண்ணி விடுறது, உடம்பை தொடச்சி குளிக்க வைக்கிறது அப்படின்னு அவனுக்கு தேவையான எல்லா சர்வீஸையும் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகையோடு செய்யவும் மார்க்குக்கு அவளை ரொம்ப பிடிச்சி போகுது. ஆனால் அவளோட சர்வீஸை எல்லாம் பிடிக்காத ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அமேண்டாவோட பாய் ஃப்ரெண்டு தான். மார்க்கு கூட அவள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது அவனுக்கு பொறாமையை ஏற்படுத்துது. இப்படி இருக்கா, அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் கிரவுண்டில் இருக்கும்போது மார்க்கு அந்த அமேண்டாவை ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணோட அந்தரங்கத்தை சுவாசிச்சதே இல்லை, எனக்கு இப்போ அதை ருசிக்கணும் போல ஆசையாக இருக்குது, நீ ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்ட அமேண்டாக்கு ஷாக்காக இருக்குது. எந்திரிக்கவே முடியல. நீ எப்படா இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை வெளியே காமிச்சிக்கல. எப்பவும் போல் சிரிச்சுட்டே அவனோட ஆஃபரை ரெஃப்யூஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் சர்ச்சுக்கு போகும்போது அந்த ஃபாதரும், என்னப்பா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி கேட்ட, உடனடியாக அந்த வேலையை ரிசைன்மெண்ட் அந்த பொண்ணு போயிருச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், அந்த பொண்ணோட வாசத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதைத்தான் கேட்டேன் அப்படிங்கிறா. நாசமாக போச்சு, இப்படியெல்லாம் கேட்டீங்கன்னா யாருப்பா வேலைக்கு நிற்பா அப்படின்னு அவங்ககிட்ட கோவிச்சுக்கிட்டவர், சரி வேற ஒரு பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த பொண்ணு பேர் வெரா. அங்கே தான் அந்த ஃபாதர் ஒரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. வெராவை மட்டும் தனியாக அனுப்பிச்சி விட்டா இவன் வாசம் பிடிக்கிறான் பேர் வழின்னு ஏதாவது சில்மிஷம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து வேலைக்கு எடுத்துக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் மார்க்கு கவனிச்சுக்கணும். இதனால் மார்க்குக்கு அவள் கூட தனியாக பேசுகிறதுக்கோ இல்லை வாசம் பிடிக்கிறதுக்கோ சான்ஸ் இல்லாமல் போகுது. அந்த சமயத்தில் தான் ஃபாதரோட ஃப்ரெண்டு ஒரு புது டாக்டரை ரெஃபர் பண்ணுறாரு. அந்த வெராவும் அவன் பாய் ஃப்ரெண்டும் தான் மார்க்கை அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட் ஒன்றும் மார்க்குக்கு பெரிய அளவில் உதவலை.
இதனால் மனசு உடைஞ்சு போன மார்க்கு திரும்பவும் ஃபாதர் பிரெண்டனை வந்து பார்க்குறான். ஃபாதர், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஃபாதர். எனக்கு முதல்ல ஒரு பொண்ணு தேவை, அதுவும் அழகான ஒசரமான நான் வாசம் பிடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பொண்ணு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க ஃபாதர். சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிற என் எலியை வெளியே அவுத்து விடுறதுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வேணும் ஃபாதர். என்னோட ஆசையை நிறைவேற்றுறவளாகவும் இருக்கணும், புரிஞ்சுதா ஃபாதர் அப்படின்னு கேட்குறான். இவன் வாசம் பிடிக்காம விடமாட்டான் போல் இருக்கே அப்படின்னு யோசிச்ச ஃபாதரும், சரிப்பா, என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கூடிய விரைவில் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்னு மார்க்கை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. சொன்ன மாதிரியே ஃபாதரும் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டலை கண்டுபிடிக்கிறாரு. அங்கே டாக்டர் லாரா அப்படிங்கிற ஒருத்தரை காண்டாக்ட் பண்ணவும் அந்த டாக்டர் அம்மா நம்ம மார்க்கை சோதிச்சு பார்க்கறக்கு சம்மதிக்கிறாங்க. அதன்படி மார்க்கை வேறா அந்த அம்மாவோட கிளினிக்கு கொண்டு போகிறா. போனது தான் தாமதம். மார்க்கு உடனே இந்த டாக்டர் லாரா கிட்ட, நான் உங்களை வாசம் பிடிக்கலாமா, அது முக்கியமாக அங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த டாக்டரும் சிரிச்சுட்டே, இவன் ஏதோ குறும்புத்தனமாக விளையாடுறான் அப்படின்னு நினச்சிட்டு, அதை வாசம் பிடிக்கிறதுக்கு எனக்கு ஆல்ரெடி 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னொன்று எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா இவளோட சீனியர் டாக்டர் ஒருத்தி இருக்கா, அந்த டாக்டர் பேர் செரில், அவளோட ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், நீ அவளை போய் பாரு, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை திருப்பி அனுப்புகிறான். அடுத்த முறை சர்ச்சுக்கு வந்த மார்க்கும் ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லவும், உன் சூழ்நிலை எனக்கு புரியுது மார்க்கு, அதனால தான் என்னோட கொள்கையெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு உதவி செய்கிறேன். சில சமயம் எனக்கே நான் ஃபாதரா இல்லை உனக்கு மாமாவான்னு சந்தேகம் வந்துடுது. அந்த அளவுக்கு நீ என்னை பாடாப்படுத்துகிற. அந்த செரில்ங்கிற டாக்டரை பற்றி விசாரித்தேன், ஆனால் ஒரு பிரச்சனை, அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்கள அங்கிருந்து இங்கே வர வைக்கணும்னா கொஞ்சம் காசு செலவாகும்பா அப்படின்னு சொல்லவும், எத்தனை காசு செலவானாலும் பரவாயில்ல ஃபாதர், எனக்கு இது சரியாகணும், நானும் மற்றவங்கள போல சதா சர்வ காலமும் காம களியாட்டத்தில் என் வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏற்பாடு பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செரிலுக்கு ஃபாதர் ஃபோன் பண்ணி விஷயத்தையெல்லாம் சொல்லவும் அந்த செரிலும் வர்றதுக்கு சம்மதிக்கிறா. இப்போ வழக்கமாக மார்க்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பான் இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த செரிலும் வர்றா. அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் என்ன சொல்கிறான்னா, இந்த செரில் ரொம்ப வித்தியாசமாக எல்லா கேஸையும் ஹேண்டில் பண்ணுவா, மற்ற டாக்டர்ஸ் மாதிரி கிடையாது, முதல்ல இவங்க எய்ம் பண்ணுறதே உன்னோட மசிலோட ஸ்ட்ரென்த்தை தான், அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டு முழுக்க ரொம்ப கிளுகிழுப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும் மார்க்கோட எதிர்பார்ப்பு ரொம்ப எகிருது. மார்க்கு டாக்டர் சிரிலோட வரவுக்காக ரொம்ப ஆவலாக காத்திருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே சிரில் கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்குள்ளே நுழையிறா. ஆனால் பார்த்தீங்கன்னா பிறந்த மேனியாக உள்ள வர்றா. ஜஸ்ட்டு ஒரு ஃபைலை மட்டும் வச்சு அவன் முன் அங்கங்களை மறைச்சிட்டு வராளா. அதை பார்த்ததுமே மார்க்குக்கு எல்லாம் உதறல் எடுக்குது. இது வரைக்கும் முழுசாக அவன் யாரையும் பார்த்ததே இல்லை பாவம். அவன் பக்கத்தில் வந்த டாக்டரும் அந்த ஃபைலை தூக்கி வீசிட்டு தன்னோட மொத்த அழகையும் அவனுக்கு காமிக்கிறா. மார்க்குக்கு வாயெல்லாம் ஜொல்லு. அப்படியே அவளோட அழகை எல்லாத்தையும் வருடி பார்க்குறான். அவனால் அவனோட பரிதவிப்பை அடக்க முடியல. அப்போ அந்த சிரிலும் என்ன சொல்கிறான்னா, உன்னோட இந்த 2 விரல்களால் சோதனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லவும் அவனும் அந்த 2 விரல்களை குகைக்குள்ள மெதுவாக செலுத்துறான். அந்த குகையோட சூடு, அவன் மனசுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த பரவசம், இதெல்லாம் சேர்ந்து மார்க்குக்கு ஒரு புது உலகத்தை காமிக்குது. அதே சமயத்தில் இவன் விரல் மும்முரமாக இருக்க டாக்டரோட கையை கோலை அழுத்தி பிடிக்க சில நொடிகள்லேயே மார்க்கு கஞ்சியை செதற விட்டுறான். அப்புறம் என்ன, இந்த செஷன் ரொம்ப இனிமையான நினைவுகளோட முடியுது. எல்லாம் முடிச்சுட்டு அவனை ஒரு குறும்பு சிரிப்போட பார்த்த டாக்டர் சிரிலும், இனி அடுத்த செஷன் 1 வாரம் கழிச்சு நம்ம அன்னைக்கு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாளா. அது என்ன ப்ராக்டிக்கலான விஷயம், அதை சொல்லாமல் போகிறாளே அப்படின்னு மார்க்கு தவிக்கிறான். உடனே அவன் மனசுக்கு வர்றது ஃபாதரோட ஞாபகம்தான். வண்டியை விடு, வேற அவன் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போக அடுத்த நாளே சர்ச்சுக்கு வந்த மார்க்கும் செரில் சொல்லிட்டு போன அந்த அடுத்த சம்பவத்தை பற்றி சொல்கிறான். பாவம் அந்த ஆள் ஓரமாக போய் உட்காந்து தலையில் கை வச்சுக்கிறாரு. இந்த பக்கி பையன் என் தொழிலவே மாத்திருவான் போல இருக்கே, இதுக்கு தான் இந்த சின்ன பசங்க சாவகாசம் கூடாதுங்கிறது, விடுறானா பாரு, என்னையவே சுத்தி வர்றானே அப்படின்னுட்டு வேண்டாம் வெறுப்பா அவன் சொல்றதையெல்லாம் கேட்குறாரு. பாவம் இந்த மனுஷன் இன்னும் எதுவும் பார்க்காத ஒரு கன்னிப்பையன் போல இருக்கு. இவன் கூட இதுக்கு மேலே சாவகாசம் வச்சிருந்தோம்னா நான் கஞ்சி சிந்த வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவாக இருந்தாலும் அந்த டாக்டரவே கேட்டுக்கப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவன்கிட்ட இருந்து நைஸாக நழுவிடுறாரு. வீட்டுக்கு வர்ற வழியில் அந்த வெரா கிட்ட, இதுக்கு முன்னாடி நீ சம்பவம் பண்ணியிருக்கியா, எத்தனை தடவை பண்ணியிருக்க, எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, உன்னோட ஆண் நண்பன் அவன் கை விரல்களை யூஸ் பண்ணியிருக்கானா, அதெல்லாம் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கவும் வெராவும் ரொம்ப விரசமாக பேச ஆரம்பிக்கிறா. ஒவ்வொருத்தனுங்களும் எப்படி நோண்டுனானுங்க அப்படிங்கிறத ரொம்ப விலாவரியாக அவனுக்கு சொல்லவும்
மார்க்கால அடுத்த வாரம் வரைக்குமே பொறுக்க முடியல. உடனே அந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு ஆசையில துடிக்கிறான். ஆனா அந்த அம்மா ஸ்ட்ரிக்டா ஒரு வாரம் கழிச்சு தானேன்னு சொல்லிருச்சே. அதனால ஒவ்வொரு நாளா எண்ணிட்டு இருக்கிறான். அவன் எதிர்பார்த்த அந்த நாளும் வருது. ஆனா இந்த தடவை வெறா வராம அவரோட பாய் ஃப்ரெண்டு இவனை கூப்பிட்டு வர்றான். ஏன்னா விட்டா வெறாவை ஏதாவது இவன் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி தான் அவன் பாய் ஃப்ரெண்டே வர்றான். இப்போ அவன் அந்த ரூமுக்குள்ள டாக்டர் செரிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. செரில் கழிப்பறைக்குள்ள இருக்கா. அவ வெளியே வரட்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே செரில் கழிப்பறையிலிருந்து வெளியே வர்றா. வழக்கம் போல எதுவுமே போடல, முழுசா வந்து நிக்கிறா. இந்த தடவை என்ன பண்றான்னா, அதான் சொன்னாலே போன தடவை நம்ம ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. அதன்படி அவன் பக்கத்தில் வந்து படுக்கிறா. அவனோடதையும் எல்லாம் உருவி வீசிட்டு 2 பேரும் ஒட்டு துணி இல்லாமல் படுத்திருக்காங்க. சின்னதாக ஒரு சம்பவம் அங்கே அரங்கேற தொட்ட மாத்திரத்திலேயே மார்க்கோட டியூப் வெடிச்சு அதிலிருந்து அந்த வெள்ளை கலவையெல்லாம் வெளியேறுது. டைமிங் எல்லாம் நோட் பண்ண டாக்டரும் வெறும் 6 செகண்ட்ல அந்த டியூப் வெடிச்சிருச்சு. பரவாயில்ல, போன தடவை இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் முன்னேறி இருக்கிற. அடுத்தடுத்து வர நாட்களில் கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டதும் மார்க்குக்கு அப்படி ஒரு ஆனந்தம். உடனடியாக நான் ஃபாதரை போய் பார்க்கணும் அப்படின்னு சர்ச்சுக்கு வரானா. இவனை பார்த்ததுமே ஃபாதருக்கு குபீருங்குது. இன்னைக்கு என்னென்ன காம கதைகள்லாம் சொல்ல போகிறானோ அப்படின்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. வந்து அவன் ஃபாதர் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வாயை திறக்கலை. எப்பா போதும்பா போதும்பா, நான் கடவுளுக்கு சேவகம் செய்கிறவன், என்கிட்ட இதெல்லாம் பேசாதப்பா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நீ எதுவாக இருந்தாலும் அந்த டாக்டர்கிட்ட பேசு, வாழ்க்கையில் நீ அடக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், அட போங்க ஃபாதர், 6 செகண்டும் கூட என்னால் அடக்க முடியல, டாக்டரே சொல்லிட்டு போயிட்டா, நீங்கள் கொஞ்சம் அந்த டாக்டர்கிட்ட பேசி பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்குப்பா 10 செகண்டில் என் டியூப் வெடிக்கிறக்கா, எனக்கு இந்த வேலையே வேண்டாம், நீயே அவ கூட பேசிக்கோ அப்படின்னு அவன் தலையிலேயே எல்லா பொறுப்பையும் கட்டிடுறாரு. பாவையா அந்த மனுஷன் ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டே அவரை எப்படி டெரராக டீல் பண்ணுறான் பாருங்க. அடுத்த வாரம் மார்க் ட்ரீட்மெண்ட்டுக்கு போன சமயத்தில் அந்த டாக்டர் செரில் என்ன சொல்கிறான்னா, இந்த தடவை நம்ம செஷனை கிளினிக்கில் வச்சுக்க வேண்டாம், பக்கத்தில் ஒரு ஹோட்டலை பார்த்தேன், ஒரு சேஞ்சுக்கு நம்ம செஷனை அந்த ஹோட்டலில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும், மார்க்குக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சி போகுது. உடனடியாக சம்மதிக்கிறான். அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. ஒரு வழியாக மார்க்கும் அந்த ரூமில் கொண்டு வந்து படுக்க வைக்கப்படுறான். டாக்டரையும் அவனையும் தனியாக விட்டுட்டு அந்த வெறா கீழே வந்தபோது தான் ரிசப்ஷனில் இருந்தவன், ஆமாம் அந்த டாக்டரும் இந்த பேஷண்ட்டும் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வெறா சிரிச்சுட்டே கோலாட்டம் விளையாடுறாங்க அப்படிங்கிறா. அவள் சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட ரிசப்ஷனிஸ்ட்டும் சிரிக்கிறான். இங்கே ரூமுக்குள்ள வழக்கம் போல சிரில் எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு 2 பேரும் நெருக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் டாக்டரும், உன்னோட கண்களை கொஞ்ச நேரம் மூடி நான் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கற்பனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கு கண்ணை மூடி மனசை ரிலாக்ஸ் ஆக்குனதுக்கு அப்புறமா, இப்போ ஒரு கடற்கரையில் நீ சின்ன வயசாக இருந்த போது நீயும் உன் ஃப்ரெண்டும் ஓடி பிடிச்சி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த காட்சிகளை எல்லாத்தையும் மார்க் அப்படியே கற்பனை பண்ணி பார்த்துட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே போயிடுறான். கடைசியாக இவன் ஃப்ரெண்டு கூட அந்த போலியோ அட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி கடற்கரையில் ஓடினது, அவன் கூட ஓடி பிடிச்சி விளையாண்டது, இதை எல்லாத்தையும் கற்பனை பண்ணுறான். மார்க்கோட கண்கள் இருந்து கண்ணீர் அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட டாக்டர் செரிலும், சரி இப்போ நம்ம 2 பேரும் இந்த ரூமுக்குள்ள என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன், அதை கற்பனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, இதோ இந்த குச்சி இருக்கு இல்லையா, இந்த குச்சியை எடுத்து நான் விளையாட போகிறேன், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கவும், நான் அந்த பந்தை விளையாடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கரெக்ட் அப்படின்னு சொன்ன டாக்டரும் குச்சி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அவன் பந்து விளையாட ஆரம்பிக்கிறான். அப்போ தான் டாக்டர் பார்க்குறாங்க, அந்த குச்சி ஃபுல்லாக நனைஞ்சு போகுது. டைம் பார்த்தவங்க, பரவாயில்ல, வெரி குட், இந்த தடவை 10 செகண்டு நீ நல்லா விளையாண்டுருக்க, உங்கள்கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மார்க்குக்கு சந்தோஷம். கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட உடம்பு ரிக்கவரி ஆயிரும் அப்படின்னு அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு அந்த செஷன்லாம் முடிச்சுட்டு செரில் அந்த டாக்டர் லாரா இருக்கா இல்லையா, அவள் தானே இங்கே ஜாயின் பண்ணி விட்ருப்பா, அவளுக்கு ஃபோன் பண்ணி மார்க்கோட பாடி கண்டிஷனை பற்றி எல்லாத்தையும் பேசுகிறா. ஏன்னா இந்த செரிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செஷன் 3 கிளாஸ் தான் எடுப்பாளாமா, அதுக்கு மேலே எடுக்க மாட்டா. ஸோ நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்ததுக்கும் 3rd கிளாஸ் எடுத்ததுக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, தேறி வர்றான் அப்படின்னு சொல்லவும், அந்த டாக்டரும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. மார்க்குக்கு இப்போ செரிலை ரொம்ப பிடிச்சி போகுது. அவனுக்கு மட்டும் இல்லை, செரிலுக்கும் மார்க்கை ரொம்ப பிடிச்சி போகுது. அவங்க கூட உட்காந்து பேசும்போது அவள் சிரிச்ச முகமாகவே இருக்கா.
இருக்கா. அவன் எந்த கேள்வி கேட்டாலும் சிரிச்சுட்டே பதில் சொல்றா. கோவமே படுறதில்ல. இதனால மார்க்கு டாக்டர் சிரில லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம 2 பேரும் எங்காச்சும் வெளியே போலாமா அப்படின்னு கேட்குறான். எங்கேன்னு சொல்லு, நான் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு டாக்டர் சிரிச்சுட்டே சொல்லவும் 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போறாங்க. அங்கே அந்த டாக்டர் அவன் கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறா. அப்பதான் மார்க்கு நோட் பண்றான், அவனுக்கு எப்படி அவன் மேல காதல் இருக்கோ அதே மாதிரி அந்த டாக்டருக்கும் அவன் மேல காதல் இருக்குங்கிறத அவ பார்வையை வச்சே புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராமல் மார்க்கு தவச்சிட்டு இருந்த சமயத்தில் டாக்டர் சிரிலை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறான். அதுவும் பச்சை பச்சையாக எழுதுகிறான். அதை எல்லாத்தையும் எழுதி அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண சொல்லி அவன் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கொடுக்க அந்த லெட்டரு டாக்டர் சிரிலோட வீட்டுக்கு வருது. இந்த சிரிலுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு புருஷன் இருக்கான். இந்த அம்மா தான் வேலைக்கு போகுது. அவன் வீட்டில் 10 பாத்திரமெல்லாம் கழுவுறது, வீட்டை கூட்டி பெருக்கிறது, வீட்டை ஒற்றை அடிக்கிறதுன்னு அந்த வேலையை அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்படி சதாசர்வ காலமும் அவன் தான் வீட்டில் இருக்கானா. மார்க்கு எழுதின லெட்டர் டாக்டரோட புருஷன் கையில் கிடைக்க அந்த லெட்டரை பிரித்து படித்தவன் செம்ம டென்ஷன் ஆயிடுறான். என்னது இது பச்சை பச்சையாக எழுதியிருக்கான், அப்படின்னா இவ என்னெல்லாம் பண்ணினாலோ தெரியலையே அப்படின்ட்டு அன்னைக்கு வீட்டுக்கு வந்த சிரில் கூட ஏகத்துக்கு சண்டை பிடிக்கிறான். வீட்டோட புருஷன் தானே அப்படின்னு நினச்சா பயங்கர கோபக்கார பெருவழியாக இருக்கான் போல இருக்கு. டாக்டருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக புருஷன் இப்படி கத்துறான்னு தெரியல. ஏன்னா அந்த லெட்டரை அவன் அப்போவே கிழிச்சு போட்டான். அதனால் சரியில்லால அதை படிக்க முடியலையா. அன்னைக்கு நைட்டு புருஷன்காரன் நல்லா தூங்குனதுக்கு அப்புறமா கண்ணு முழிச்ச டாக்டரு அவன் அந்த லெட்டரை கிழிச்சு ட்ராஷ்பின்ல போட்டிருப்பான். அது எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி வச்சு மார்க்கு என்ன எழுதியிருக்கான் அப்படிங்கிறத படித்து பார்க்கவும் டாக்டருக்கே உடம்பு சிலிர்க்குது. நம்ம அரசவை கவிஞரை விட ரொம்ப கிளுகிளுப்பாக எழுதியிருக்கிறான். இப்போ அடுத்த நாளே மார்க்கு சர்ச்சுக்கு வந்திருக்கான். அவன் பக்கத்தில் கன்னத்தில் கை வச்சுட்டு ஃபாதர் உட்காந்துட்டு இருக்காரு. இன்னும் இவங்கிட்ட என்னெல்லாம் அனுபவிக்க போகிறனோ அப்படிங்கிற கவலை அவருக்கு. ஆனால் மார்க்கா ரொம்ப பரவசத்தில் இருக்கிறான். நடந்தது எல்லாத்தையும் சொல்லி, நீங்கள் சொல்லி இன்னும் அந்த ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். எனக்கு அந்த அம்மா விளையாடுற குச்சி விளையாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியாச்சும் அவங்க விளையாடுறக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஃபாதரை ப்ரெஷர் பண்ண அவரும் அந்த அம்மா கிட்ட பேசுகிறாரு. டாக்டருக்கு தான் இவன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தடவை தான் அப்படின்னு ஒரு கண்டிஷனோட தான் அவங்ககிட்ட வராங்க. இந்த தடவை அவனை கண்ணை மூட சொல்லலை, கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனை உலகத்துக்குள்ளே அவனை போக சொல்லலை. அதுக்கு மாறா டைரக்டாகவே சம்பவத்தில் இறங்குறாங்க. அட என்ன அதிசயம் பாருங்க, இந்த தடவை 1 நிமிஷத்துக்கு மேலே அவன் தாக்கு பிடிக்கிறான். இதனால் மார்க்குக்கு செம ஹாப்பி, டாக்டர் சிரிலுக்கும் செம ஹாப்பி. நீ இந்தளவுக்கு தாக்கு பிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்ன டாக்டரும், என்னால் இதுக்கு மேலே இங்கே தங்கி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, என் வீட்டில் சரியான பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அதனால் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது இதுதான் கடைசி அப்படின்னு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டு போயிடுறா. மார்க்கு மனசு உடஞ்சு போயிடுறான் பாவம். அன்னைக்கு நைட்டு திடீர்னு எதிர்பாராத விதமாக கரண்ட்டு போகுது. யூபிஎஸ் பேக்கப்பும் தீந்து போக மார்க்குக்கு தான் வென்டிலேஷன் வேணுமே மூச்சு விடுறதுக்கு. ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாததால் அந்த வென்டிலேஷனும் கட்டாக மூச்சு விட முடியாமல் ரொம்ப திணறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பார்வை மங்குது. அவனால் மூச்சு விட முடியாமல் திணறி எல்லாமே பிளாக் அவுட் ஆகுது. நல்ல வேலையாக அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கொண்டு போகப்படுறான். எப்படியோ யாரோ வந்து இவனை காப்பாற்றிட்டாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கண்ணு முழிச்ச மார்க்கு அப்போ தான் பார்க்குறான், சூசன்னு ஒரு புது நர்ஸு. அவள் தான் இவனை கேர் எடுத்து பார்த்துட்ருக்கா. நேற்று நைட்டிலிருந்து நீங்கள் எப்போ கண்ணு முழிப்பீங்கன்னு நான் காத்துட்ருக்கேன். நீங்கள் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போகணும்னு உங்களுக்காக தான் இத்தனை நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறா. அவளை பார்த்ததும் மார்க்கோட மனசுக்குள்ள காதல் கொப்பளிக்குது. சூசனை பற்றி விசாரிக்கவும் இன்னும் சூசன் சீலொடைக்கப்படாதவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். இவ தாண்டா என்னோட வாழ்க்கை துணை அப்படின்னு அந்த செகண்டு மார்க் முடிவு பண்ணுறான். காலங்கள் உருண்டோடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சூசன் மார்க்கை கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இந்த 5 வருஷமாக சூசன் அந்த குச்சியை வச்சு விளையாட்டு காட்டி மார்க்கை சந்தோஷப்படுத்தியிருக்கா. சரியாக 5 வருஷத்துக்கு அப்புறம் மார்க் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே இறந்தும் போகிறானா. அந்த இறுதி நிகழ்ச்சிக்காக சொந்தக்காரங்க நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாம் சூசனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த காட்சியிலேயே நம்ம ஃபாதரை காமிக்கிறாங்க. ரொம்ப சோகமாக இருக்காரு. இருந்தாலும் முகத்தில் ஒரு தெளிவு. இனிமேல் விரசமாக நம்மக்கிட்ட யாரும் வந்து பேச மாட்டாங்க, அப்பாடா அப்படிங்கிற ஒரு தெளிவு. அப்போ தான் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு மார்க் எந்த அளவுக்கு ஒரு உறுதியான மனுஷனாக இருந்தான், அவன் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு போராடுனா அப்படின்னு அவனோட அருமை பெருமைகளை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் எந்த விஷயத்தில் அவன் உறுதியாக இருந்தான், எந்த விஷயத்துக்காக அவன் போராடுனா அப்படிங்கிறத மட்டும் ஒரு வெளியே சொல்லலை. இதோட இந்த படம் முடியுது.